வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட மசாலா தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மசாலா தோசை பண்ணும்போது தோசை நல்லா சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மசாலா உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வீட்டில் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரலன்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக வரும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா. அரைச்சி விட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: வேக வச்ச துவரம்பருப்பு 100 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 25 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், தேங்காய் பத்தை 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது எப்போவுமே, எந்த ஒரு மசாலா நீங்கள் வீட்டில் வறுத்தாலும். அதனால் எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தேங்காய், அதாவது ஒரு 90% அளவுக்கு வறுத்து முடிச்ச பிறகு தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவை ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தோட தன்மை போன பிறகு நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி குறைன்னு இருக்கக்கூடாது சொல்ல வரேன். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போடுங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது பொடிசை கட் பண்ணி போடுவீங்க, அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த காரத்தோட அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இனிப்பு தன்மை சக்கரை எதுவும் போட போதில்லை, அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம ஏற்கனவே அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணியிருக்கோமே, இது ஏன் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பவுடர் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு ரெண்டுத்தையும் போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல் சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன். அதே டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் வேறு எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறோம். பார்த்தீங்களா, அந்த மசாலா அந்த காய்களோட மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் அதாவது ஒரு 70% வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் எடுத்த உடனே புளி தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மசாலா குறைஞ்சபட்சம் ஒரு 70% நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 70% வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பருப்பு இதில் யூஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையில் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா வேகணும், அதுக்கு பிறகு புளி தண்ணி, அந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பருப்பு பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கணும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வெந்த பிறகு மத்து போட்டு கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும். அதனால தான் நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறது என்ன பக்குவம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பருப்பு போட்ட பிறகு ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு நெய் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கையில் எடுக்கும்போது அந்த பருப்பு அங்கங்கே தெரியாது. நல்லா கரைஞ்சி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சூப்பரான மசாலா தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பச்சரிசி 150 கிராம், இட்லி அரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 90 கிராம், வெந்தயம் சிறிதளவு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், சின்ன தக்காளி 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா தோசை. அதுக்கு முன்னாடி இந்த தோசை மாவை எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சை அரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு வெந்தயம் இதில் போடுறோம். வெந்தயம் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போடுங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே போட்டால் போதும். இந்த கடலைப்பருப்பு எதுக்காக போடுறீங்கன்னா அந்த மாவு டெக்ஸ்சர் நல்லா திக்காக கொடுக்கும். அதனால தான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு. நீங்கள் 1 கிலோ அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா அதில் இட்லி அரிசி 1/2 கிலோ, பச்சை அரிசி 1/2 கிலோ இருக்கணும். இந்த 2 சேர்ந்து 1 கிலோ. இதுக்கு 300 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி இருக்கும். இதுக்கப்புறம்
இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சலாம். இதுக்காக கிரைண்டரில் அரைக்கணும் அவசியம் இல்லை. தோசை மாவு அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே இட்லி மாவு அரைக்கும் போது உளுத்தம்பருப்பை தண்ணி தெளித்து அரைக்கணும். அந்த மாதிரி பக்குவம்லாம் வேண்டாம். நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சினா ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மாவு. அரைச்சி முடித்த பிறகு உப்பு கால்வாசி இதில் போட்டிருக்கோம். முழு உப்பும் போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு எதுக்காகனா அந்த புளிப்புத்தன்மை எடுத்து கொடுக்கும். அதாவது சீக்கிரமாக புளிச்சு வரதுக்காக சால்ட் ஆட் பண்ணுவோம். அதே டைமில் கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. தோசை மாவாக இருக்கட்டும், இட்லி மாவாக இருக்கட்டும், கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. மாவு புளிச்ச பிறகு தண்ணி வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நல்லா புளிச்சு வந்த பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்டில் இருக்கும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இந்த இடத்துல உப்பு பார்த்து போடுங்க. ஸ்டார்டிங்காக உப்பு போட்டிருப்பீங்க, அதே டைமில் இந்த இடத்துல உப்பு யூஸ் பண்ணுறீங்க. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் மாவு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் மாவு ஊற்றுறதுக்கு பக்குவமாக இருக்காது. இதுக்கு பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை எதுக்காக யூஸ் பண்ணால் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்புத்தன்மை இருக்க மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக சர்க்கரை போடுறோம். ஒன்று அந்த புளிப்போட தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணுவோம். அதே டைமில் சுகர் அதிகமாக போடக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. பூரி மசாலா வரட்டும், தோசை மசாலா வரட்டும், வதங்கக்கூடாது, பாயில் பண்ணும். இப்போ தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயத்தை பாயில் பண்ணுறோம். வெங்காயம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போட்டு குக் பண்ணும்போது என்னன்னா அந்த ஆனியன் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை பாயில் பண்ண சொல்கிறேன். வதக்கிட்டு நீங்கள் பண்ணினா டேஸ்ட்டு மாறும். நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். தோசை மசாலா பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றலாம். இதே பூரி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போடுறோம். அதே டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மசாலாவுக்கு வெங்காயம் பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், வதங்கக்கூடாது. அடுத்தது இந்த தோசைக்கல்லை சீசனிங் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனா வெறும் வெங்காயத்தை வச்சு நீங்கள் தேய்க்கலாம். அப்படி இல்லை நான் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை போட்டு சீசனிங் பண்ணால் இன்னும் நல்லா சீசனிங் ஆகும். அப்படி முட்டை வேண்டாம்னா வெறும் வெங்காயத்தை வச்சு சீசன் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் கல் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த மாவை எடுத்து ஈவனாக கரெக்டாக ஊற்றணும். ஊற்றின பிறகு இந்த எண்ணெய் எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 20% அளவுக்கு வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக அந்த சூடுக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த டைமில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க மாவை நீங்கள் கரண்டிலேயே வலிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை மசாலா போட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம், ரோல் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் மசாலா தோசை ரெடி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான ஸ்டைலில் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணும்போது கல் கரெக்டாக சீசனிங்காக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.